நம்மளாம் எப்படி சைக்கிள் ஓட்டி பழகணும்? நம்மளே போய் பழகிட்டோமா? இல்லை, யாராவது என்ன செய்வாங்க, நம்மளை பின்னாடி இருந்து நம்மளை போங்க போங்கன்னு பிடிச்சிருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சம் தூரம் நல்லா ஓட்டுனதுக்கப்புறம் கையை விட்டுட்டு என்ன செய்வாங்க, நான் இருக்கேன் நான் இருக்கேன், போ போ அப்படி சொல்லுவாங்க. ஸோ அது நம்ம அவங்க இருக்கிறாங்க, நம்மளை பிடிச்சிப்பாங்க அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் என்ன செய்வோம், நம்ம அழகாக சைக்கிள் ஓட்டி பழகியிருப்போம். அதே மாதிரி தான் நம்ம கூட எப்போதுமே ஏசப்பா இருக்கிறாங்க. ஸோ அதை என்றைக்குமே நம்ம என்ன செய்யக்கூடாது, மறக்கக்கூடாது. அப்படி மறந்து நம்பிக்கை இல்லாமல் இருக்கும்போது தான் நம்ம என்ன செய்வோம், தடுமாறி கீழே விழுவோம். ஏசப்பா என் கூட இருக்கிறாங்க, என் பக்கத்தில் இருக்கிறாங்க, நான் கீழே விழுந்தாலும் என்ன செஞ்சிருவாங்க, பிடிச்சிருவாங்க அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை இருக்கும்போது என்ன செய்வோம், நம்ம ஒரு லைஃப்பில் என்ன செய்வோம், சைக்கிளை ஓட்டி கற்றுக்குவோம். பைபிளில் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம், யாக்கோபு, ஈசாக்கு, மோசே, இன்னும் நோவா அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏசப்பாவா அது கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவாங்க அப்படின்னு நம்பிக்கையோடு என்ன செஞ்சுருந்தாங்க, காத்திருந்து அவங்க விசுவாசத்தையும் நம்பிக்கையும் பார்த்துட்டு ஏசப்பா என்ன செஞ்சாங்க, அவங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் செஞ்சாங்க. அதே மாதிரி தான் நம்மளும் என்ன செய்யணும், ஏசப்பா மேலே ஒரு நம்பிக்கை வைக்கணும், ஒரு விசுவாசம் இருக்கணும். நம்ம இந்த காலத்துல நம்பிக்கையே இல்லாம ஏசப்பாலாம் இருக்காங்களா இல்லையா, ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலே நம்ம எல்லாம் என்ன செய்யறோம், அந்த மாதிரி நினைச்சிட்டு ஒரு நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை தான், ஏதோ ஒரு பேருக்கு ஒரு கடமைக்கு தான் என்ன செய்யறோம், சண்டேலாம் சர்ச்சுக்கு போயிட்டு வந்தோன்னு அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கோம். பைபிள்ல பாருங்க, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. ஸோ நம்மளுக்கு ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு நடக்காமல் இருக்கலாம், அல்லது நம்மளுக்கு அதுக்கான அறிகுறி ஒன்றுமே தெரியாமல் இருக்கலாம். ஆனாலும் நம்ம என்ன செய்யணும், ஒரு நம்பிக்கையோடு இருக்கும்போது கண்டிப்பாக அந்த விஷயம் என்ன செய்யும், நடக்கும். ஏசப்பா மேலே ஒரு நம்பிக்கையோடு காத்திருங்க, கண்டிப்பாக என்ன செய்யும், நடக்கும். நம்பிக்கை என்பது நம்ம தாங்கக்கூடிய ஒரு ஆற்றலாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளை எதிர்காலத்தை நோக்கி நம்மளை நடத்தி செல்கின்ற ஒரு வெளிச்சமாக இருக்குது. அதனால் நம்பிக்கையோட காத்திருங்க. ஏசப்பா கண்டிப்பா உங்க லைஃப்ல ஒரு அற்புதத்தையும் ஒரு அதிசயத்தையும் செய்வாங்க.